Very sorry for the delay. Praise you, Jesus. Thank you, Jesus. ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை, ஞானத்தை புரிந்தருளும், ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எவ்ரி பாண்டேஜ், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும், ஞானத்தை புரிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமைகள் செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சுதந்திரவிடாமையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். இன்னைக்கு யோபின் புத்தகம் 16வது அதிகாரத்துல இருக்கிறோம். யோபின் புத்தகம் 16வது அதிகாரம். அவரு கேட்கிற ஒரு 2 விஷயங்கள் 16வது அதிகாரத்துல அவர் சொல்றா. ஒண்ணு நான் படுற கஷ்டத்துக்கு நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க, ஒரு தயவாக இருக்க முயற்சி செய்யுங்க. அதே நேரத்துல 15வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவரோட நீதியை இங்க கேட்கிறார். நம்ம ரெண்டுமே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயங்கள். பொறுமையாக இருக்கிறது. ஆனா பல நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கிறது நம்ம தவறுகின்றோம். நீதியை நம்ம கேட்கிறோம் கடவுள்கிட்ட, தப்பு கிடையாது. அது நமக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நீதி ஆண்டவர் செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்றது ஒரு உண்மைதான். நம்ம எதிர்பார்ப்பது தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த நீதியை கடவுள் செய்வாரு, செய்ய மாட்டான்னு கிடையாது. ஆனா அது கடவுளின் நேரத்தில் அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. நம்ம சில எடுத்துக்காட்டுகளை எடுத்தோம் அப்படி தியானித்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெளிவாக புரியும். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரத்திலிருந்து 14வது அதிகாரம் வரைக்கும். 3வது அதிகாரத்துல மோசே அழைக்கப்படுகின்றார். இந்த ஆண்டவரோட ஒரு அழைத்துதல் அவருக்கு கிடைக்குது. அங்க அந்த சோதனையை இந்த மக்களை ஒரே நொடியில வெளியில கொண்டு வந்திருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட வருவோம், ஆண்டவர் ஒரே நொடியில எல்லா தீர்வையும் ஆண்டவரால கொடுக்க முடியாதுன்னா கிடையாது. ஆனா எதற்காக ஒரு சூழ்நிலையிலையும் அவர் காக்க வைத்து மெதுவாக அவர் விடுதலைகளை கொடுத்து ஒரு கொள்ளை நோய்களாக அவர் அனுப்பி அவர் விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா அவங்க நம்பிக்கை எதுல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடவுள் மேல விட நம்பிக்கைன்றதை விட அதிகமா எகிப்து தேசத்துல இருக்கிற கடவுளை தான் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு கடவுளுக்கு எதிராகவும் ஆண்டவர் தீர்ப்பை அனுப்பியிருந்தார். முதல் தீர்ப்பு எதுக்கு எதிராக? அந்த சர்ப்பத்துக்கு எதிராக. அவங்க சர்ப்பத்தை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அடுத்த கடைசி தீர்ப்பு என்ன? அந்த தலைப்பிள்ளைகள், அந்த ஃபாரோவோட தலைப்பிள்ளை அவங்க கடவுளாக ஆராதித்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு. அந்த எல்லாத்திலிருந்து விடுதலை பெற்று வந்தாலும் நம்ம சில நேரத்துல நம்ம பழைய வாழ்க்கையை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். நம்ம பழைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்ததே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தின் ஒரு ஈர்ப்பு முழுமையாக விட்டு செல்வதற்காக அந்த கடல் தண்ணீர் ஃபாரோவுக்கு மீது மேல முழுமையாக ஒரு அழிவு, முழுமையாக நம்ம பாவத்தை விட்டு விலகி வருவதற்காக, முழுமையான ஒரு மாற்றம் வருவதற்காக பல தடைகள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா முழுமையான ஒரு விடுதலை கடவுள் கரத்தில் அவர் வைத்திருக்கின்றார். முழுமையான ஒரு நீதியை அவர் செய்வார். முழுமையாக ஒரு விடுதலை தர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாங்க? எகிப்துல இருக்கிற மக்கள், எகிப்திய மக்கள் இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க செய்த வேலைகளுக்கான அனைத்து பல தங்கங்கள் எல்லாம் கொடுத்துதான் அனுப்புறாங்க. வெறும் கையாக எகிப்து தேசத்திலிருந்து அவங்க வெளியில வரல. நம்ம எதிர்பார்ப்பதை விட மிகுதியாக நமக்கு அந்த நீதி, நம்ம எதிர்பார்க்கின்ற நீதி அவர் செய்வார். ஆனா பல நேரத்தில் இது நம்ம பெறாத காரணம் நமக்கு பொறுமை இல்லை. தாவீது அரசராவதற்கு 13 வயசுல அவருக்கு இது வந்தது. ஆனா 17 வருஷம் அவர் காத்து நிற்க வேண்டியதா இருக்கு. செய்வார், உறுதியாக அவர் செய்வார். யோசேப்புக்கு கனவு வந்தது எப்போ? அவர் சின்ன வயசுல 17 வயசுல அவருக்கு கனவு வருது. ஆனா அவர் எப்போ எகிப்து தேசத்துல அவர் ஒரு
ம், ஆஹ், ஒரு மந்திரி ஆவது எப்போ, எந்த வயசுல? அதுக்கு ஒரு ஒரு நேரம் இருக்கு, நம்ம காத்து நிற்பது கிடையாது. ஏன் யோசேப்பு கூட வந்து பழைய ஆகமத்துல என்னை போய் என்னை பத்தி கொஞ்சம் அரசர்கிட்ட சொல்லுங்க, நம்ம குறுக்கு பாதையை, நான் பல நேரத்துல குறுக்கு பாதையை நான் வந்து தேடி இருக்க முயற்சி செஞ்சிருக்கேன். எனக்கு வந்து 11வது கிளாஸ்லயும் சரி 12வது கிளாஸ்லயும் ஒரு ஃபெயிலியர்லாம் வரும்போது, தடைகள்லாம் நம்ம வரும்போது குறுக்கு வழியே நம்ம தேடி செல்கின்றோம். அஹ் திரு சபையுரையாளர் 3வது அதிகாரத்துல 17வது வசனம். சபையுரையாளர் 3:17 எடுத்து வாசி பாருங்க. ஆண்டவர் தீர்ப்பை கொண்டு வருவார். அது நீதி செய்கின்றவர்களும் அநீதி செய்கின்ற எல்லாருக்குமே அந்த தீர்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்காது. ஆனா அந்த நேரத்துக்காக காத்து நிக்காததுனால, நமக்கு பொறுமை இல்லாததுனால, அவர் மேலான ஆசீர்வாதத்தை நம்ம கோட்டையை விட்டுறோம். அவசரப்படுவது ஒரே காரணத்தினாலதான். சபையுரையாளர் 3:17 வாசிக்கிறீங்களா? கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றிற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆமேன். என் வேலையில இருக்கும்போது எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலையில பல நேரத்துல தடைகள் கொண்டு வரும்போது, இப்படியே எழுந்து வேலையை அப்படியே வர கோவத்துக்கு அப்படியே வீசி, வேண்டாண்டா இந்த வேலையை வேண்டாண்டா அப்படின்னு விட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்து ஆணவத்துல சிந்திச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த ஆணவம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. ஆணவமாக இருக்கின்ற arrogance அவருக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம். ஐ ஹேட் arrogance பைபிள்ல போட்டு, அதுல போட்டிருக்கோம். நீதிமொழிகள் 15ல 5வது வசனம் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த ஆணவத்தை அவர் அருவருப்பான விஷயம். ஆண்டவருக்காக காத்து நிற்கின்றவர்களுக்கு தான் அந்த நீதி, அந்த பொறுமையின் எல்லை வரைக்கும் போற மாதிரி இருக்கும். நமக்கு பொறுமையாக இருக்க முடியாது நம்மளால. பொறுமையாக இருந்தா மட்டும்தான். அதனாலதான் நீதிமொழிகள் 16:5 வாசிக்கிறீங்களா? புள்ளவர் யாராயிருந்தாலும் அவரை ஆண்டவர் அருவருக்கிறார். அவர் தண்டனைக்கு தப்பவே மாட்டார், இது உறுதி. ஆமேன். ஆமேன். எழுந்து அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. இந்த வார்த்தை நான் இதுக்கு முன்னாடி வாசிச்சதே கிடையாது. ஆண்டவர் அவர் வார்த்தைக்கு படி அவரு உண்மை வாய்ந்தவர். அவர் வார்த்தைக்கு மாறாக அவர் சிந்திக்கவும் மாட்டார், செயல்படவும் மாட்டார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4:21 எடுத்து வாசி பாருங்க. உறுதியாக அவரால் அதை செய்ய முடியும் என்று நம்பிக்கை வைக்க நீங்க தயாரா? அவர் சொல்றது அவரு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்வதற்கு அவரால் வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு நம்பிக்கை வைக்க நம்ம தயாரா? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 4:21 வாசிக்கிறீங்களா? தாம் வாக்களித்த கடவுள் செய்த நல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருக்கிறார், அது அறிந்திருந்தார். ஆமீன். ஏசாயா 30வது அதிகாரத்துல 18வது வசனம். அவரு நீதியின் கடவுள். அவர் சொன்னார்னா உறுதியாக அவர் செய்வார். ஆண்டவரோட ப்ராவிடன்ஸ் நம்ம அதுல நம்பிக்கை வைக்கணும். அவரு தகப்பனாக இருக்கின்றார். நம்ம அது எல்லா அநீதியும், நம்ம வாழ்க்கையில் நடந்த அனைத்து விதமான எல்லா அநீதிக்கும் அவர் நேரத்தில் அதுக்கு நம்ம பதில் தருவார். ஏசாயா 30:18 வாசிக்கிறீங்களா? ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமீன். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். எளிதான நமக்கு நம்ம போய் விண்ணப்பத்தை வச்சோம், நாளைக்கே கிடைச்சிருச்சு, நம்ம கடவுளை மறந்துடுவோம். அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியக்கூடிய விஷயம் இல்லை. யாரா இருந்தாலும், நமக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நானுமே நமக்கு எளிதாக பல விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க மாட்டோம். ஆண்டவர் சில நேரத்துல அந்த கால தாமதத்தின் வழியாக அதுக்குள்ள சில விஷயங்களை, நமக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அது நமக்கு வேதனையாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல, வேதனையா தான் இருக்கும், கரெக்ட் தான். ஆனா அந்த வேதனையை அது ஒரு வாய்ப்பாக சிந்திக்க ஆண்டவர் அழைக்கின்றார்.
இயேசு ஆண்டவரின் பாடுகள், சிலுவை பாடுகளோட பங்கெடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து புனித அக்வேனாஸ் வந்து அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சிந்திக்க அழைக்கின்றார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 1ம் 2ம். 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனம் எடுத்து வாசிப்பாரு. இயேசு ஆண்டவர் நமக்காக அவர் சரீரத்தில் வேதனையை பெற்றிருக்கின்றார். நம்ம இனி வேதனையே வரக்கூடாதுன்றதுக்காக இல்லை. அது பலவிதமான இந்த மாதிரி தவறான போதனைகள் பல பேர் கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு தவறான சிந்தனை. 1 பேதுரு 4ல 1வது வசனம் 2வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனவே கிறிஸ்து தம் ஊனுடலில் துன்புற்றார். அப்பொழுது அவர் கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் படைக்கலமாக பூண்டு கொள்ளுங்கள். ஊனுடலில் துன்புறுவோர் பாவத்தை விட்டு விடுகின்றனர். அவர்கள் தங்கள் ஊனுடலில் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம் மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுளப்படி வாழ்கின்றார்கள். ஆமேன். ஆனா பல நேரத்துல இந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வருவது கிடையாது. ஆண்டவரை மனதில் கொண்டு நம்ம வந்து துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் நம்ம இருக்கிறதுக்கு தயாராக இல்லை. எனக்கு ரொம்ப மிக முக்கியமா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்த ஒரு முக்கியமான வசனம், அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி பேதுருவின் வாழ்க்கையில் விபிலியத்தில் எழுதாத ஒரு விஷயம் தான் அது. எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல்னு சொல்லுவாங்க. அவர் சிலுவையை பார்த்து அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் அவர் அதை விட்டு விலகி செல்கின்றார். அந்த நகரத்துக்கு போனா என்னை உறுதியா வந்து சிலுவையில் அறைவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த இடத்த விட்டு பின்னாடி வந்து அவர் போறாரு. போற வழியில அவர் இயேசு ஆண்டவரை வந்து அவர் பார்க்குறாரு. அவரை தாண்டி பின்னாடி அந்த நகரத்துக்கு, எந்த நகரத்துல இவர் வந்து சிலுவையில அறையப்படணுமோ அதே நகரத்துக்கு அவர் செல்கின்றார். அப்போ இயேசு பேதுரு கேட்கிறாரு, ஆண்டவர் எங்க போறீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து அந்த சிலுவை மரணத்துக்கு நான் செல்கின்றேன். நம்ம எப்போ எந்த வேதனையை நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கின்றோமோ, அப்ப ஆண்டவரின் திருவுளத்தை நம்ம புறக்கணிக்கின்றோமோ, அப்ப நம்ம ஆண்டவரின் பிள்ளைகள் அல்ல. புரிஞ்சுக்க ஆண்டவர் முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயம். அது ஒரு கிருபை. நம்மளா முயற்சி செய்தா நம்மளால வந்து இந்த வேதனைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒத்துக்கிறேன். அது மனித ஒரு சக்தியில வருகின்ற ஒரு விஷயம் கிடையாது. பிலிப்பியர் 1வது அதிகாரத்துல 29வது வசனம், இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். இது வந்து தியானிக்க பாருங்க, முயற்சி செய்யுங்க. பிலிப்பியர் 1:29. அதுல ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக இது ஒரு கிருபை அப்படின்னு நமக்கு ஒவ்வொருத்தருக்கையும் வெளிப்படுத்துகின்றார். வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்வதற்கு மட்டுமல்ல, அவருக்காக துன்பத்தை ஏற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். துன்பத்தை ஏற்பதற்கும் நீங்கள் அருள் பெற்றிருக்கிறீர்கள். ஆமீன். ஒரு மேலான அருள். இந்த மாதிரி வந்து துன்பத்தை ஏற்றுக்கொள்ள சில பேர் அந்த கிருபையை பெற்று நான் பார்த்துருக்கேன். அற்புதமான கிருபை. இயேசு ஆண்டவர் எப்படி வந்து நித்திய வாழ்வுக்கான ஒரு வழியை நம்ம சிலுவை வழியாக தான் அவர் வந்து நமக்காக அந்த ஒரு ஹெப்ரேயர் 5வது அதிகாரம் 8-9 எடுத்து வாசிப்பார். அது மேலான ஒரு கிஃப்ட். அது நமக்கு சின்ன வேதனைகளே நம்மளால வந்து ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. ஆண்டவருக்காக நான் மறைசாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள அந்த சிந்தனை எல்லாம் வரலாம். ஆனா சின்ன வேதனைகளே நம்மளால வந்து தாங்க முடியல. சின்ன வேலையில ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா முடியல நம்மளால. வீட்டுல ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னா உள்ளம் காயப்பட்டு நம்ம வந்து நொறுங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஹெப்ரேயர் 5வது அதிகாரத்துல 8-9 வாசிக்கிறீங்களா? அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆமீன். ரொம்ப முக்கியமான சில வசனங்கள் தியானிக்க ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைக்கின்ற ஒரு விஷயம். நம்ம இங்க வாழ்க்கை முழுசா இங்க எனக்கு வேதனையாதான் இருக்குது அப்படின்னு சிந்திக்கிற பல பேர் நமக்குள்ள இருக்கிறோம். வாழ்க்கை முழு நான் பொறுமையா இருந்து எனக்கு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்னு சிந்திக்கிற நமக்குள்ள நிறைய பேர் இருக்கு.
இது ஒரு என்ன சொல்லணும்னா, இது ஒரு தோல்வியின் ஒரு இந்த பொறுமையா இருப்பது தோல்வியின் அடையாளம் கிடையாது. இந்த உலகம் சொல்வதை சிந்தித்து இது தோல்வியாக நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இது ஒரு கிருபை இல்லாம நம்மளால செய்ய முடியும். இது ஒரு அன்பின் அடையாளம். அன்பு பொறுமை வாய்ந்தது. 1 கொரிந்தியர் 13 4-8 வரைக்கும் ஆண்டவர் தியானிக்க சிந்திக்க அழைக்கின்ற விஷயம் என்ன? தன்னலம் நாடாத ஒரு அன்பு ஆண்டவர் வந்து நம்ம இந்த துன்பங்கள் வழியாக நமக்குள்ள அந்த கிருபையை கொண்டு வர முயற்சி செய்கிறார். அன்புல ஆளப்படுவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார். அன்புல ஆளப்படுவதற்காக. புனித மோனிகா, அவங்க வாழ்க்கையை தியானித்து பாருங்க. அவங்க பல வாட்டி வந்து புனித ஆம்ப்ரோஸ், அவரு பிஷப் ஆம்ப்ரோஸ் கிட்ட போய் அவங்க கேட்பாங்க, ஃபாதர் எவ்வளவு வாட்டி நான் வந்து அகஸ்தினுக்காக அவரோட கணவருக்காக அவங்க ஜெபித்திருப்பாங்க. ஆனா பல வருடங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் கிடைச்சது கிடையாது. உரிய நேரத்திற்காக அவங்க காத்திருந்ததுனால. பைபிள்ல இருந்து ஒரு கதையெல்லாம் கிடையாது. இது வந்து உண்மையான கதையா சிந்திக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. பைபிள்ல நடந்த விஷயம், அந்த காலகட்டம் நடந்த விஷயம்லாம் இல்லை. இந்த காலகட்டத்திலும் நமக்கு நம்ம மத்தியில சில பேர் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கிறேன். பொறுமையாக இருக்கும்போது மேலான விஷயங்களை ஆண்டவர் அற்புதமான விஷயங்கள் செய்திருக்கின்றது பார்த்து. அந்த கீழ்ப்படிதல் அந்த துன்பங்கள் வழியாக தான் இயேசு ஆண்டவர் கீழ்ப்படிதலை அந்த அவரோட மனித தன்மையில் அந்த கீழ்ப்படிதல் படித்தார் அப்படின்னு போது அந்த துன்பங்கள் வழியாக நமக்குள்ளே அந்த கீழ்ப்படிதல் வரும். நம்ம அந்த கீழ்ப்படியும் போது இயேசு ஆண்டவரை போல் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். இயேசு ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறிக்கிட்டு இருக்கோம். தகப்பனை போல் அவரை போல் நம்ம ஒவ்வொருத்தரும் மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம பல நேரத்துல இது வந்து மிகப்பெரிய பாரமாகுது எப்போ அப்படின்னா, நம்ம நித்தியத்தை பத்தி அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறது கிடையாது. நித்திய வாழ்வை பத்தி அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறது கிடையாது. நித்தியத்தின் ஒரு சிந்தனையில் நடக்கின்ற ஒரு நபராக இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வேதனைகள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். லூக்கா நற்செய்தி 16 அந்த ஒரு அதிகாரத்துல லாசரோட வாழ்க்கையை பல நேரத்துல சிந்திக்கும் போது பலவிதமான கேள்விகள் என் மனசுல வந்திருக்கு, எழும்பியிருக்கு. லூக்கா நற்செய்தி 16 19-31 அதுல லாசர் அவரு என்ன நல்லது செஞ்சாரு? ஆண்டவரை துதித்தா மாதிரி நான் ஒன்னும் பார்க்கல. ஆண்டவர் ஆராதித்த மாதிரி கோயிலுக்கு போன மாதிரி நான் பார்க்கல. நல்லது 4 பேருக்கு நல்லது செஞ்சா மாதிரி நான் பார்க்கல. அந்த ஒரு உவமை ரொம்ப விசித்திரமான ஒரு உவமையாக தான் இருந்தது. லூக்கா நற்செய்தி 16 அதிகாரம் 19-31 வாசிக்க தேவையில்லை, தியானிங்க. அதை நீங்க தனியா வாசிச்சு தியானிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. அவரு பெரிய அதிசயங்கள்லாம் கடவுளுக்காக செய்யல. லூக்கா நற்செய்தி 16 19-31 உங்களுக்கு டைம் இருக்கும்போது அது தியானிங்க. அதுல ஒரே ஒரு விஷயம்தான் அவரு அவரு சில விஷயங்கள் என்னன்னா, கடவுளை எப்படி யோபின் மனைவி என்ன சொல்றாங்க யோபு கிட்ட, நீ கடவுளை பழி சொல்லி வந்து நீ அவரை வந்து திட்டி சித்துரு அப்படின்ற மாதிரிதான் அவர் பேசுவாங்க. யோபு அதை செய்யல. இவரும் லாசரஸும் வந்து அந்த மாதிரி ஒண்ணுமே அவர் அந்த செய்யல. அது மட்டும் இல்ல, பல நேரத்துல கடவுளை நம்ம ஒண்ணும் செஞ்சு சொல்லிட மாட்டோம், நமக்கு கடவுள் மேல பயமா இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியறவனை எந்த அளவுக்கு திட்ட முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கடிந்து கொள்வோம். அது இங்க வந்து அதுவும் இவர் செய்யல. எதெந்து வந்ததோ அவர் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு நீதி செய்வார் அப்படின்னு நம்பினார்ன்றதை நான் விசுவசிக்கிறேன். இங்க வந்து ரொம்ப தெளிவாக உன் வாழ்க்கையில உனக்கு நன்மை வந்தது, இவர் வாழ்க்கையில எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு வந்து அவரு காத்து நின்றார். ஆனா ஒன்றும் நடக்கல. ஆனா நித்திய வாழ்வு அவருக்கு உறுதியாக கிடைத்தது. எந்த மனநிலையில் உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நீங்க ஏற்றுக்கொள்கின்றீர்கள் அப்படின்னு ரொம்ப முக்கியம். பல நேரத்தில் நித்தியத்தை பத்தி நம்மளால சிந்திக்க முடியல, அதை பத்தி நம்ம அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதனால வாழ்க்கையில வர துன்பங்கள் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியறது கிடையாது. நம்ம கடிந்து கொள்கின்றோம், வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம், அது வழியாக கடவுளை விட்டு விலகுவதை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல 16-18 வாசிக்கிறீங்களா? நம்ம மனம் தளரவில்லை என்றால்
லாசரை போல் மனம் தளரவில்லை என்றால், யோபை போல் மனம் தளராமல் ஆண்டவர் பின்னாடி சென்றோம் அப்படின்னு சொன்னா, நித்தியத்தை நோக்கி நம்ம பயணம் செய்கின்ற நபர்களாக மாறினோம் என்றால் மேலான விஷயங்களை நம்ம பெறுவோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-18 வாசிக்கிறீங்களா? எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தால் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. ஆமீன். என்றென்றும் நிலைத்திருக்கின்ற விஷயங்களை ஆண்டவர் நமக்கு தரணும்னு விரும்புகின்றார். சில பேரோட வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா துன்பம் மட்டும்தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் மேலான விஷயங்களை அவங்களுக்கு வச்சிருக்கிறேன். அதை நோக்கி பயணம் செய்தால் அற்புதமான ஆசீர்வாதங்களை அவங்க பெறலாம். 2 திமோத்தி 2வது அதிகாரம் 11-12 வாசிப்போம். அவரோட இறந்திருந்தோம் என்றால் அவரோட வாழ்வோம். இறப்பது எந்த விஷயத்தை நோக்கி இறப்பை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? இந்த உலக சார்ந்த விஷயத்தை பற்றி சொல்றாரு அவர். உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இறந்தவர்களாக ஆண்டவரோட வாழ்வோம், அவரோட ஆழ்வோம் அப்படின்னு போட்டு வாசிக்கிறீங்களா? 2 திமோத்தி 2வது அதிகாரம் 11-12 வாசிக்கிறீங்களா? பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனிலும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. ஆமீன். சில விதமான நீதிகளுக்காக ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டிய நீதிகளுக்காக நான் காத்து நின்றுருக்கேன். எத்தனை வருஷம் தெரியுமா? 6, 7, 8 வருஷம் காத்து நின்றதுக்கு அப்புறம் அவர் செய்த நீதி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே வந்து ஆச்சரியப்படுகின்ற விதத்திற்கு ஆண்டவர் நீதியை செய்திருக்கின்றார். நான் ஆச்சரியப்படும். இவ்வளோ இந்த அளவுக்கு செய்ய முடியுமா கடவுளால? நான் எதிர்பார்த்ததை விட மேலான விஷயங்கள் ஆண்டவர் வந்து என் வாழ்க்கையில நீதியாக செய்திருக்கின்றார். எந்த நபர் வந்து ஐயோ இவெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக கருதாத நபர், அவங்க வந்து எனக்காக ஜெபி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு விடுதலை, அவங்களுக்கு ஒரு ஹீலிங்கும் ஆண்டவர் தந்திருக்கு. அவங்களே வந்து என்கிட்ட சொன்ன விஷயம், நானா வந்து சொல்ற விஷயம் கிடையாது. அவங்களே வந்து எனக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு நோய் நீங்கிடுச்சு, எனக்கு ஒரு ஆண்டவர் வந்து ஹீலிங்கும் தந்திருக்காரு, ஒரு விடுதலையும் தந்தார். ஆனா நீங்க காத்து நிக்க தயாரா? ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். நம்ம உணர்வுகள் பல விஷயங்கள் தவறா அதை நீ எவ்வளவு நாள் இந்த மாதிரி இருப்ப அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் கேட்பாங்க. உணர்வுகள் அந்த மாதிரி கேட்கலாம், சுற்றி இருக்கின்றவர்கள் அந்த மாதிரி கேட்கலாம். ஆனா நீ காத்து நிக்க தயாரா? நம்ம என்ன வாசித்தோம்? ஏசாயா 30:18 நம்ம என்ன வாசிச்சோம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அவருக்காக காத்து நிற்கின்றவர்கள். திருப்பாடல் 27:14 என்ன போட்டிருக்கு? காத்து நில்லுங்க. நம்ம வந்து தளரா மனதுடன் காத்து நிற்கணும். வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 27:14. ஒரு நண்பனிடம் விடியும் முன் ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆமேன். ஆமேன். எந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோமோ நம்மளால காத்து நிக்க முடியாது. ஆண்டவர் சூழ்நிலையை பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அவர் சொன்னது அவரை பார்த்து அவரை பின் செல்லதான் அவர் சொன்னாரு. சிலுவை தன்னலம் நாடாமல் சிலுவையை தூக்கி என் பின்னாடி வா அப்படின்னு சொன்ன ஆண்டவரை அவரு பின்னாடி நம்ம செல்லாம பல நேரத்துல சூழ்நிலையை பத்தி நம்ம சிந்திச்சு கவலைப்பட்டு நம்ம வேதனை இன்னும் நம்மளே வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பல நேரத்துல சின்ன பிரச்சனை நம்ம பெருசாக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கின்றவர்களாக மாற நம்ம உள்ளத்தை அர்ப்பணிப்போம். எங்களை மன்னியும் ஆண்டவரை. பல சூழ்நிலையில் இந்த சூழ்நிலையின்
இந்த வேதனையை அதிகமா நாங்க பார்த்திருக்கிறோம், அதிகமா தியானித்து இருக்கின்றோம். உங்க வார்த்தையை தியானிப்பதற்கு பதிலாக, அதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு பதிலாக, இந்த வார்த்தையை ஆழத்தில் சிந்திப்பதற்கு பதிலாக உங்களை விட்டு விலகி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே. கவலைக்கு உள்ளாய் இருக்கின்றோம், வார்த்தைக்கு மாறாக செயல்பட்டிருக்கின்றோம். நல்லதை சிந்திங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதுக்கு பதிலாக கவலைக்கு நாங்க இடம் கொடுத்திருக்கின்றோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தால் எங்கள் மனதை, எங்க உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. எங்க சிந்தனை முறைகளை ஆண்டவர் வார்த்தைக்கேற்றபடியாக மாறுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. கட் எவ்ரி பாண்டேஜ், அனைத்து விதமான கட்டுகள், நாவல் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும், சிந்தனைகள் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும், இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கட்டும், நாவல் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. Cut every bondage, bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. Receive the peace of Christ. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும், Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.